ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி மெயின் கிராஃப்ட் எப்படி விளையாடுறதுன்னு தான் சொல்லி தரப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் இந்த மாதிரி ஒரு காலியான இடத்த கண்டுபிடிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு காலியான இடத்த கண்டுபிடிங்க. அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும். என் வீடை பாருங்கள், நான் பெரிய வீடாக தான் கட்டியிருக்கேன். இது இன்னும் பாதி தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் கட்டுறீங்கன்னா ஒரு பிளெயினான இடம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேப் வேணும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பறக்கணுன்னா டபுள் டச் இங்கே நடுவில் பண்ணணும். ஓவராக நீங்கள் மேலே பறக்கணுன்னா நடுவுலேருந்து ப்ரெஸ் பண்ணணும். கீழே பறக்கணுன்னா நடுவுலேருந்து கீழே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டபுள் டச் பண்ணிங்கன்னா திருப்பி கீழே வந்துடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தோண்டிகிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கீழே போனீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் டிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் விவரமாக சொல்கிறேன். நாளைக்கு விவரமாக சொல்கிறேன். நாளைக்கு கன்ஃபார்ம்டு இந்த வீடியோ வரும். இது எப்படி பற்றி விளையாடுறதுன்னு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை எப்படிடா ப்ளே ஸ்டோரில் ஏற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ளே ஸ்டோர் மூலயமா இதை ஏற்றலை. நான் ஷேர்மி மூலியமாக தான் என் அண்ணன் ஃபோன்லேருந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யாருக்குமே இது விளையாட தெரியாது. அதுக்காக அழிச்சிடாதீங்க. இதை ப்ளே ஸ்டோர்லேயும் ஏற்றலாம், இல்லை மேபி நீங்கள் ஷேர்மிலையும் உங்கள் சொந்தக்காரங்க ஃபோன் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அதுலேயும் ஏற்றி விளாண்டுக்கலாம். நான் இனிமேல் இந்த இதில் எப்படி வீடு கட்டுறது எதிராக பற்றி தான் பாட போகிறேன். உங்களோட சப்போர்ட் இது கிடச்சாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். நான் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். தேங்க்யூ. இதுதான் உங்கள் சப்போர்ட் தான்.